சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிவிட்டனர். 54 ஆண்டுகளாக அப்பா ஆசாத் மகன் ஆசாத் நடத்தி வந்த ஆட்சி கவிழ்ந்து விட்டது. கடைசி 24 ஆண்டுகளாக சிரியாவை ஆண்ட அதிபர் பஷர் அல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார். அமைதியான முறையில் கிளர்ச்சியாளர்களிடம் ஆட்சியை ஒப்படைக்கும்படி உத்தரவு போட்டுவிட்டு கிளம்பினார் என்று ரஷ்யா கூறியது. பஷர் அல் ஆசாத்தை பாதுகாப்பாக தப்பிக்க வைப்பதிலும் அவருக்கு அடைக்கலம் கொடுப்பதிலும் ரஷ்யா உதவி செய்துள்ளது. வெறும் 10 நாளில் சிரியாவின் நிலை தலைகீழாக மாறிவிட்டது. நாட்டிலிருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சிரியாவில் நடக்கும் விவகாரம்தானே என்று இந்தியா இதை எளிதில் கடந்து சென்றுவிட முடியாது. அங்கு நடக்கும் உள்நாட்டு போரும் அதிகார மாற்றமும் இந்தியாவின் சர்வதேச அரசியல் நிலைப்பாட்டில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கக்கூடியது. அப்படி சிரியாவுடன் இந்தியாவுக்கு எந்தவிதமான உறவு இருந்தது? அங்கு நடக்கும் பதற்றம் எந்த வகையில் இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பார்க்கலாம். வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்தியா சிரியா இடையே ஆழமான உறவு உள்ளது. சிரியா இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்ட பல சமயங்களில் இந்தியா ஆதரவாக நின்றிருக்கிறது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பிலிருந்து கோலன் குன்றுகளை சிரியா உரிமை கோரிய போது சிரியாவுக்கு இந்தியா ஆதரவு கொடுத்தது. ஐநா சபையில் சிரியாவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட பொருளாதார தடை தீர்மானங்களை ஆதரிக்க திட்டவட்டமாக மறுத்தது இந்தியா. கோவிட் நேரத்தில் வல்லரசு நாடுகளை திண்டாடிய போது சிரிய மக்கள் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டனர். அப்போது மனிதாபிமான கவலைகளை எழுப்பிய இந்தியா சிரியா மீது விதித்த பொருளாதார தடைகளை தளர்த்த அழைப்பு விடுத்தது. சிரியாவில் அமைதி நிலவ வேண்டும் என்பது மட்டுமே இந்தியாவின் விருப்பமாக இருந்தது. அங்கு வெளிநாடுகள் ஆதிக்கம் செலுத்த துடிக்கும் மனப்பான்மையை எப்போதும் இந்தியா எதிர்த்தது. 2011 உள்நாட்டு போர் வெடித்த போது இராணுவம் அல்லாத அமைதியான முறையில் மோதல்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியது. உள்நாட்டு போர் உச்சம் தொட்ட போது பல நாடுகள் சிரியாவை கடற்றி விட்டன. அந்த நாட்டுடன் தங்கள் உறவை முறித்தன. ஆனால் இந்தியா தனது உறவை தொடர்ந்தது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் தனது தூதரகத்தை தொடர்ந்து இயங்க வைத்தது. பாகிஸ்தானுடனான காஷ்மீர் பிரச்சனையில் சிரியா இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது. காஷ்மீரில் நிலவுவது இந்தியாவில் உள்நாட்டு பிரச்சனை, அதை தீர்க்க வேண்டியது இந்தியாதான் என்று சிரியா சொன்னது. சிரியாவுக்கு ஆதரவு கொடுத்த போதிலும் ஆசாத் தலைமையிலான அரசும் கிளர்ச்சி படையினரும் போரில் ஈடுபட்டதை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அமைதியான முறையில் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமென்றே எல்லா கட்டத்திலும் வலியுறுத்தி வந்தது. இதையெல்லாம் தாண்டி சிரியா தனது கட்டமைப்புகளை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்தியா பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறது. அந்த நாட்டின் மின் உற்பத்திக்காக 2000 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கியுள்ளது. சிரியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறை, இரும்பு தொழிற்சாலை, எண்ணெய் துறையில் பல 100 கோடிகளை இந்தியா முதலீடு செய்துள்ளது. அதேபோல் சிரியாவுக்கு ஜவுளி, அரிசி, மருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்வதில் இந்தியா பெரும் பங்கு வகிக்கிறது. 2023 அரசு லீகில் மீண்டும் சிரியா இணைந்தது. அதன் பிறகு சிரியா உறவை இன்னும் உறுதியாக்கினார் மோடி. இரு நாடுகள் இடையே நட்புறவு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. அதன் பிறகு இன்னும் பல வகைகளில் இந்தியா சிரியாவில் முதலீடு செய்ய இருந்தது. ஆனால் இப்போது சிரியாவில் ஏற்பட்டிருக்கும் அரசியல் நிச்சயமற்ற தன்மை இந்தியாவின் உறவையும் நம் முதலீடுகளையும் பெரிய அளவில் பாதிக்க வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். அதேபோல் முன்பு சிரியாவின் ஆட்சியை ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் கைப்பற்றுவது பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் மீண்டும் ISIS பயங்கரவாதிகள் எழுச்சி பெற்று அமைதியை சீர்குலைக்கக்கூடும் என்று அச்சம் நிலவுகிறது. இப்போதைக்கு சிரியாவில் நடக்கும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. புதிய அரசுக்கு தகுந்தாற்போல சிரியாவுடனான உறவில் இந்தியா சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்கின்றனர் இந்திய அரசியல் வல்லுநர்கள்.